ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோனா, ஜான் 3 மார்னிங் எடுத்த வீடியோ தான். நைட் 12:00 ஜீவன் கேக் கட் பண்ணிட்டு இதெல்லாம் செம்ம டயர்டில் படுத்தோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. முன்னாடியே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. மார்னிங் என்ன பண்ணேன்னா, பர்த்டேக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளானில் இல்லை. ஸோ எதனா கொடுத்தாகணும், சின்னதனாச்சும் எதனா நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து சவுகார்பேட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து மூடி போட்டு அப்புறம் வந்து 2-3 சாக்லேட்ஸ் உள்ளே போட்டு கொடுக்கலான்னு தான் ஐடியா. ஸோ மார்னிங் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட சித்தி, அம்மா, அண்ணா எல்லாருமே சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணாங்க. அப்புறமா தாங்க த அரைவல் ஆஃப் அவர் பர்த்டே பாய் ஜீவன் அப்போ தான் வந்தானே வீட்டுக்கு. காலை நல்லா எழுந்து ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு தூங்கிட்டு வந்தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா, முடிச்சு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். ஒரு 1 ஹவர் கழித்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த கவர் எங்கள் அம்மா இல்லை என் அக்கா சொன்னாங்க, இந்த கவரில் அந்த பாக்ஸை போட்டு வைக்கணும். அந்த கவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல். ஸோ திரும்ப அந்த பாக்ஸஸில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே கவர் போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஒரு வேலையும் பண்ணல, வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணோன்னா, ஜீவனுக்கு கார் வாங்கியிருந்தோம்ல, அதை சார்ஜ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருந்தோம். அவனுக்கு ப்ராக்டிஸும் கொடுத்துருந்தோம் முன்னாடியே. ஏன்னா அந்த டைம் அவன் பயப்படக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க. நைட் ஹெவியாக சாப்பிட போகிறதுனால அம்மா ஃபிஷ் என்னமோ தான் செஞ்சுருந்தாங்க. நான் ஜீவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஜீவன் பார்த்திங்கன்னா ஒரே அட்டகாசம். எல்லாருமே வந்திருந்தாங்கள்ல, என் தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்தால ஜாலியாக அவன் கூட விளையாடி சிரிச்சிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ நான் போய் மண்டபம் பார்க்க போயிருந்தேன். என்னென்னா, டெக்கரேஷன்ஸ்க்கு ஆள் சொல்லியிருந்தேன். இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க நிஜமாக. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் தீம்டு டெக்கரேஷன்ஸு நாங்கள் பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க பார்த்து பண்ணாங்க. எல்லாமே எங்களுக்கு ஓகேவா கேட்டுட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். நானும் என் தம்பியும் போயிட்டு நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த மண்டபம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதால நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம் காசும் இல்லை. இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மெர்லினுக்கு பேபி ஷவர் இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இது எங்கள் எல்லாருக்குமே பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப எங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கிறனால இங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெர்லின் வீட்டுக்கு போனால் அவளுக்கு மேக்கப் போயிட்டு இருந்துச்சு. யாருன்னா அவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. இவங்கள பற்றி நான் தனியாக ஷார்ட்ஸில் சொல்கிறேன். சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக மெர்லின் என்னென்னலாம் கேட்டாலுமே எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவளுடைய ஸ்கின் டோன் மாறாமல் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. மேக்கப் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. மெர்லினும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால. அப்புறமா நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு பார்த்தா பூலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நாங்கள் திரும்ப மெர்லின் வீட்டுக்கு போயிட்டோம். என்னென்னா அவள் எங்களை அங்கேயே ரெடியாக சொல்லிட்டாள். ஸோ ஜீவனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் தான் பர்த்டே பாய் அவங்க வீட்டிலே இல்லை, எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் காரில் மெர்லின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து மண்டபம் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே போயிடலாமா. ஸோ போயிட்டு ஜீவனை ரெடி பண்ணிட்டு நாங்களும் அங்கே ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ஜீவனை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபாஸ்ட்டாக எனக்கு டைம் ஆகிடுச்சா. நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய திங்ஸ் எல்லாமே பேக்கில் போட்டு எடுத்துட்டேன். நான் அந்த டைம் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு மெர்லின் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பொறுமையாக கிளம்புனோம். ஜீவன் பக்கா சூப்பராக இருந்தான். அவனுக்கு சூட் போட்டு அப்புறம் அவங்க டேடி ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் செம்மையாக இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தான் ஜீவன். ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மெர்லினும் செம்மையாக ரெடி ஆகிட்டா. அவளோட மேக்கப் பாருங்கள். எனக்கு இதில் கிளியராக காமிக்க முடியுமான்னு தெரில. நான் அதுக்கு தனியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷூவை வேறு அவன் பிடிங்கி போட்டுட்டு இருந்தான். ஸோ அவருக்கு இந்த சூட் சூப்பராக பர்ஃபெக்டாக சூட் ஆகிடுச்சு. இதில் என்ன அதிசயம்னா, அவன் பர்த்டே ஃபுல்லாக அழவே இல்லை. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். நான் நெக்ஸ்ட்டு பர்த்டே விலாகில் அது உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மெர்லின் அவங்க ஹஸ்பண்டு ஜீவன் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா, மெர்லினோட மேக்கப் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஜீவனும் சூப்பராக ரெடி ஆகிட்டான். அவங்க டேடியும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் அப்பா அம்மா என்ன ஜீவனுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, தட்டு வரிசை வச்சாங்க, எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், டாட்டா. முக்கியமாக ஜீவனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லுங்கள். பர்த்டே முடிஞ்சிச்சு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அவன் பெருசானா பாப்பால. பாய், டாட்டா.